ஏற்கனவே கடந்த ஆட்சி வந்து நிதியமைச்சராக செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிதி இலவச திட்டங்கள் சாத்தியப்படுமா சார்? அவரால் கொடுக்கவே முடியாது. மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக இவ்வளவு தேர்தல்களையும் அறிவித்திருக்கின்ற அவரால் முடியாது. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மதுவை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பழனிசாமி கூட 2019 அந்த நாடாளுமன்றத்தில் சொன்னார். 20 கொரோனா வந்துச்சு. 20 கொரோனா வந்தது. கொஞ்சம் அமைதியாக தம்பிகளா. கொரோனா வரும்போது 146 நாட்கள் முழுவதுமாக மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டது. இவ்வளவு அதிகமான நாட்கள் மதுபான கடைகள் அழைக்கப்பட தொடர்ந்து மதுபான கடைகளும் தொடர்ந்து நிரந்தரமாக மூடியிருக்கலாம். அதை பழனிசாமி செய்யவும் 146 நாட்கள் என்பது அது மக்கள் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மதுபான கடை அடைத்திருக்கும். அது செயலில் இவர் சொன்னார்ல, நாடாளுமன்ற தேர்தலில் 19 நாடாளுமன்ற தேர்தலில் மதுபான கடை அடைக்கப்படும் சொன்னார்ல, செஞ்சாரு. அது மாதிரி இவர் சொன்னாலே எதுவுமே செய்யல. இப்போ வந்து எப்படியாவது இந்த 10 தோல்வியை மறைக்கிறதுக்காண்டி நிறைய புழுகு மூட்டைகளை அள்ளி விட்டு இருக்காரு. எதுவுமே நடக்காது. மக்கள் மறந்து விடுகிற எண்ணத்தில் இவர் விளையாட்டு அரசியல் விளையாட்டு